இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர்களும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் ஆராதனைக்கு, மீண்டுமாய் அபிஷேகத்துக்கு, மீண்டுமாய் ஆசீர்வாதத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். அன்பர்களே, வல்லமையான நற்கருணை ஆண்டவருக்கு உற்சவிங்க, வல்லமையான இறை கிருபையை நாடுங்க அன்பர்களே. குறிப்பா இன்றைக்கு சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, தாய்மரியா ஜெபத்திலே நம்ம வல்லமையை நாடுவோம். அம்மா நம்மை தொடுவாராக, ஜெபத்திலே நம்மை தொடுவாராக, ஜெபத்திலே அம்மா நம்மை தாங்குவாராக. இந்த ஆராதனை தாய்மரியா நம்மோடு பங்கெடுத்து நமக்காய் செபிப்பாராக. அன்பர்களே, வல்லமை அபிஷேகத்தை பெறுவோம். அந்த பேர்ல ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வோம். சுற்றுமுறை பூமி என்பார்கள். பூமினா அது சுத்த வேண்டும், அப்பதான் பூமி. சுடுமுறை நெருப்பு, நெருப்பு என்றால் சுட வேண்டும். நெருப்பு எரிகிறது என்றால் என் கரங்களை வைக்கிற பொழுது சுட வேண்டும். சுடுமுறை நெருப்பு. அது போல அன்பர்களே, போராடும் முறை மனிதன். மனிதன் என்றால் போராடணும். தைரியமா போராடுங்க. வாழ்க்கை போராட்டத்துல நில்லுங்க அன்பர்களே. துவண்டு விடாதீர்கள். எவ்வளவு பேர் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும், நீ நினைக்கிறது போல் உன்னுடைய நிலைகள் நடவாமல் இருந்தாலும், ஆண்டவரை முதிரைப்படுத்திக் கொண்டு அப்பாவை துதிக்கிற, அனைவருமே ஆராதிக்கிற, அனைவருக்கு நன்றி செலுத்துகிற என்று சொல்லி அன்பர்களே போராடுங்கள். சுற்றுமுறை பூமி, சுடுமுறை நெருப்பு, போராடும் முறை மனிதன். அப்படி ஒரு போராட்டம் தான், அப்படி ஒரு போராட்டக்காரரா தான் திருமுழுக்கு யோவான் நற்செய்தியிலே விளங்குகிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி அன்பர்களே, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையில தைரியமாய் உண்மைக்காக நிற்கிறார் திருமுழுக்கு யோவான். ஏரோதுக்கு எதிராக இருக்கிற பொழுது, ஏரோதியாவை அவர் திருமணம் வைக்காமலே உறவு வைத்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிற பொழுது அவர் தலை வெட்டப்படுகிறது. ஆனால் தைரியமாய் உண்மைக்காக நின்றார். உண்மைக்கு சாட்சியமாய் விளங்கியவராக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். நண்பர்களே, சமீப காலங்களில் பாருங்க, இந்த சமூகத்துல நடக்கிற ஏற்ற தாழ்வுகளால் நடக்கிற கொலைகள் எல்லாம், சமீபத்தில் நடைபெற்ற இந்த கொலை மனிதர்களை சிந்திக்க வைக்கிறது. மனிதன் மனிதனா இல்லை, மனிதன் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, நாம் போராடும் தைரியமா நிற்க வேண்டும் என்ற சூழல் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் பேரில் தைரியமா நிற்க வேண்டும். எனவே திருமுழுக்கு யோவான் தைரியமா என்றார். இன்றைக்கு அவர் விழாவை உலகம் கொண்டாடுகிறது. இயேசுக்கு முன்னோடியா திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் அவரை உயர்த்திருக்கிறார். இயேசுக்கான பாதையை அவர் செம்மைப்படுத்திருக்கிறார். இயேசுக்கான பயணத்தை அவர் செம்மைப்படுத்திருக்கிறார் என்றால் நீயும் தைரியமா நெல்லு. வாழ்க்கையில் அநீதிகள்லாம் வரும் தான். நம்ம பரலோகத்துல இல்ல, உலகத்துல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் தீமைகளும் இருக்கும், கெட்டவர்களும் இருப்பார்கள், சூழ்ச்சி செய்பவர்கள் இருப்பார்கள். தைரியமா நில்லு, போராடி வெற்றி பெறுவார். எனவே இன்றைய கால சூழல் நடைபெறுகிற கொலைகள் எல்லாம், நீதிக்கு எதிராக நடைபெறுகிற கொலைகள் எல்லாம், அநியாயமாக நடைபெறுகிற கொலைகள் எல்லாம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இன்னும் உறக்க நிற்கணும்னு அர்த்தம், இன்னும் தைரியமா நிற்கணும்னு அர்த்தம், இன்னும் ஆண்டவர் பேரை நிற்கணும்னு அர்த்தம். வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளவு கொடுமைகள் நடக்கவில்லை என்றாலும் கொடுமைகள் வாழ்வில் நடக்கும். என் இல்லங்களிலே கொடுமைகள் நடக்கும். துணிந்து நெல், ஆண்டவர் விடுதலை தருவார். எனவே தோற்று போனதுக்கு அடையாளமாக ஏரோது நிற்கிறார். திருமுழுக்கு யோவான் தலையில வெட்டினார். ஆனால் அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார, புனிதராய் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார. எனவே நீ போராட, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ போராட, ஆண்டவர் உன்னை சாட்சியப்படுத்துவார். நீ போராடி நீ வெற்றியை காண்பாய். எனவே எதிர்ப்புகள் எல்லாம் பார்க்காத அன்பர்களே, தைரியமாக உண்மைக்காக நிற்கிற பொழுது நீ வாழ்வார். ஏரோதியாக்க போல நிறைய ஏரோதியாக்கள் வாழ்க்கையில இருப்பாங்க. ஏரோதியா தம் சூழ்ச்சியினால் வென்றதாக நினைக்கிறார். ஏரோதியா சூழ்ச்சி செய்து திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டப்படும்படியான சூழ்ச்சியா இருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய காதலான ஏரோது தோல்விக்கு துணையார் என்றார். அவர் சூழ்ச்சியினால் வெற்றி பெற்றதாக அவர் நினைக்கலாம். ஆனால் தோற்று போனது அவருடைய கணவர், வீழ்ச்சி அடைந்தது ஒரு கணவர். உண்மைக்கு எதிராக கணவரை மாற்ற இருக்கிறார். அவர் யாரை நெருங்கினாரோ, அவர் யாருக்கு நெருக்கமா இருக்க வேண்டும் நினைத்தாரோ, யாருக்கு எதிராக திருமுழுக்கு யோவானை எதிர்த்தாரோ, அதன் மூலமாய் உண்மைக்கு எதிரானவராக தன்னுடைய காதலனை மாற்றுகிறார் ஏரோதியா. ஏரோதியாக்கள் இருப்பார்கள், வாழ்க்கையில ஏரோதியாக்கள் இருப்பார்கள், வாழ்க்கையில இருப்பார்கள். ஏரோதியாக்கள் என்று சொல்வதெல்லாம் பெண்களை குறிப்பிடவில்லை, மனிதர்கள் இருப்பார்கள். உன்னை திசை திருப்புகிற மனிதர்கள் இருப்பார்கள். எனவே பிரியமான இறைவர்கள், அந்த இடத்துல தைரியமா நிக்கணும், உண்மைக்கா நிக்கணும். என் ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், என் ஆண்டவர் பெயரால் நான் வெற்றி பெறுவேன். எனவே போராடு. மீண்டும் சொல்கிறேன், சுற்றுமுறைதான் பூமி, சுடுமுறைதான் நெருப்பு, போராடும் முறைதான் மனிதர்கள். போராடி வெற்றி பெற வேண்டும். எனவே உங்கள் போராட்டங்கள் என்னவோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வைங்க. அதெல்லாம் வைத்து அப்பா வைத்து உதிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவர் கிருபைக்கு வல்லமைக்கு நன்றி அப்பா, ஆண்டவர் வழிநடத்துங்க என்று கேளுங்கள். எங்கெல்லாம் நீங்க தோற்று போனீர்களோ, எங்கெல்லாம் உண்மைக்கு நீங்க நின்றதால் உங்களை தோற்கடித்தார்களோ,
எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க அவமானங்களை எல்லாம் கொண்டு வாங்க. இது அபிஷேகம் உங்கள் அவமானத்தில் தான் நீங்க வச்சிருக்கிறது. நீ ஆண்டவருக்காக நின்றாய், நீ உண்மைக்காக நின்றாய் என்றால் ஆண்டவருக்காக நின்றதா தான் அர்த்தம். எனவே நீ தோற்றது எவ்வளவு உண்மையோ அதே போல நீ ஜெயிக்க போவது உண்மை. ஏனென்றா நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற. நீ மனிதர்களோட உதவியை நாடல, இந்த ஆராதனை மூலமா நீ ஆண்டவருடைய உதவியை நாடுகிறாய். நீ தோற்று போவது எவ்வளவு உண்மையோ, நீ அவமானப்படுத்தப்பட்டது எவ்வளவு உண்மையோ, பிரியமான ஆண்டவர் பேர்ல சொல்ற, நீ ஆண்டவர் இருகப்படி நீ வெற்றி பெறுவதும் உண்மைதான், நீ வாழப்போவதும் உண்மைதான், நீ ஜெயிக்க போவதும் உண்மைதான். எனவே உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம், தோல்விகள் எல்லாம் ஒப்பு கொடுத்தா அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக ஆராதிக்கிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுச்சவங்க. இது ஆசீர்வாதம். செவிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, ஆவியார் நன்றி. இதோ பிள்ளைகளுடைய போராட்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீதிக்காக உண்மைக்காக நாங்கள் தள்ளாடுகிறவர்கள் அப்பா நீங்க துணையா இருக்கும்படியாய், ஆண்டவரே நாங்கள் தோல்வி அடைக்கிற பொழுது கரங்களை கொடுத்து எங்களை தூக்கி விடும்படியாய், ஆண்டவரே வாழ்க்கை போராட்டத்தில் தாயோடு நிற்கிறபடியான கிருபையை தாங்க அப்பா, வழி நடத்துங்க ராஜா. எனவெல்லாம் பிள்ளைகள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ, எனவெல்லாம் கவலையில இருக்கிறார்களோ, எனவெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அப்பா நீங்க விடுதலை தாங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நமக்கு சாட்சியமா இருக்கட்டும். பிள்ளைகள் கமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நோய் நொடியோடு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். குடும்ப கஷ்டங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள், இன்னும் திருமண பாக்கியம் வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். உங்கள் பெயரால் விடுதலை அடைவதாக. தூய ஆவியானவரே உங்கள் பெயரால் பிள்ளைகள் வல்லமை பெறுவார்களாக. ஆண்டவரே உங்கள் கிருபையால் பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. வல்லமையான இறை கிருபையில சுற்றும் வரை பூமி சுடும் வரை நெருப்பு என்பது போல என் மகளே மகளே நீ போராடு, வெற்றி தர ஆண்டவர் இருக்கிறார். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உன் போராட்டம் வெற்றி பெறும், உண்மைக்கு சாட்சியமாய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பா இந்த ஆராதனை யாருக்கு தேவை? உண்மைக்காக கஷ்டப்படுறவங்க, சப்போர்ட் இல்லாம தனியா இருக்கிறாங்க, உண்மை பேசினா தனியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ அனுப்புங்க, ஒரு விண்ணப்பங்களை நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து சுபிக்கிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களே, நாளை ஒரு நாள் மட்டும் ஆராதனை வராது, மற்ற நாட்களில் தொடர்ந்து விடியற்காலை 3 மணிக்கு ஆராதனை வரும். God bless you. Take care.